ஏய் மாமா, சொல்லுடி. எனக்கு வாயில நமன்னு இருக்கு, மழை வர மாதிரி வேற இருக்கு. சிக்கன் எடுத்துட்டு சில்லி போட்டு சாப்பிடலாம். சிக்கனா? எங்க அம்மாட்ட வேற கேட்கணும்டி சிக்கன் எடுத்துட்டா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மாட்ட கேட்கணும்ட்டு ஒரு பொண்டாட்டி ஆசையா கேக்குறாளே. மத்த வீட்டுக்காரனா இருந்தா என்ன பண்ணிருப்ப, நேரம் ஓடி போய் பொண்டாட்டி கேட்டாலே எடுத்துட்டு வந்திருப்பியா. நீ எல்லாம் இருப்ப. என்னடா இன்னைக்கு பிரியா சிக்கன் கேட்டாமா? சிக்கனா? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் மோடமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்குல்ல. ஆமா, சிக்கன் நல்லா அப்படியே சில்லி மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதான் சிக்கன் கேக்குறாமா. வாய்க்கு உனச்சா திங்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டப்பால பருப்பு இருக்கு, எடுத்து போட்டு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி வடைய சுட்டு சாப்பிட சொல்லு. அதை விட்டு சிக்கன் சிக்கன் கேட்கறான்னு நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்க. காசெல்லாம் பத்திரமாக்கணும்டா, அப்பதான் பிற்காலத்துக்காக. அவ சொல்றான் எதுவும் அப்படி இப்படி போய் வாங்கிட்டு வந்துடாத, பிச்சு போடுவேன் நானு. போ. யோ, நான் தான் பேசுறேன். வரும்போது நம்ம எப்பயும் வாங்குவோம்ல, அந்த கடையில ஜில்லி போட்டிருப்பான்ல, அங்க வாங்கிட்டு வா. எப்படி ஒரு 1/4 கிலோ பத்தாது, எனக்கு ஒரு 1/2 கிலோவா வாங்கிட்டு வா. அப்பதான் நம்ம 2 பேரும் சாப்பிட சரியா இருக்கு. அவ வேற கேட்டா சில்லி வேணுமா? சில்லி வடைய போட்டு திங்க சொல்லியிருக்கேன், தெரியாம கொண்டு வா. வரும்போது அந்த மூக்கு வச்சவ அப்படியே பாத்துருவா. ஆமா. சரி வை. ஏய் மாமா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க சிக்கன் கேட்டதுக்கு? அது இப்பதான் வெயில் அடிச்சு மழை பெய்யுது, அதனால சிக்கனை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. அதனால வீட்டுல பருப்பு இருக்காமா, கிரைண்டரை போட்டு ஆட்டி நீ வடை சுட்டு நம்மன்னு சாப்பிடலாம். ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு